மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கே என் நேரு அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு அது அவருடைய உரிமை, அரசாங்கம் தருகிறது. எனவே அந்த வீடு கொஞ்சம் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எனவே அவர் அந்த அரசாங்க வீட்டில் இருந்து பணியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை கேட்டு வாங்கியிருக்கிறார். ஆனால் நான் கொஞ்சம் இருங்க, பேசி முடிக்கட்டும். பேசுறேன், நான் சொல்றேன், நான் சொல்றேன், நீங்க பேசுங்க. நாங்க கார் வேணான்னு தானே சொல்றோம். உங்கள்கிட்ட வேணும் நான் கேட்கிறேன். கார் வேணான்னு சொல்றேன். அவர் சொல்றாரு 2-3 கார் வச்சிருக்கான், இங்க கூட அந்த நிலையில் தான் இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. நான் கார் வேணாம், ஏற்கனவே அரசாங்கம் செலவு வைக்குது, கார் வேணான்னு சொல்றேன். அவர் உடனே முதல்ல ஏற்கனவே இருக்கிற தேர்தல் பணியில் இருந்தது 10,000 தான் இருக்கு, கார் இல்லைன்னு சொன்னா நீங்க தப்பு தானே நாங்க சொன்னா கேஸ் போடுங்களேன், போடுங்களேன் கேஸ. ஏங்க உண்மைதானே சொல்றேன். உண்மை தேர்தல் நிற்கும் போது கொடுக்கிற அவிடவிட்ல என்ன இருக்காதான் அதை கொடுக்க முடியும். எனவே எதை எடுத்தாலும் ஒரு குதர்க்கமாக பேசினா எப்படி சரியா இருக்கும்? அவரு நீங்க வீட்டுல வந்து காரு வேணான்னு தானே சொல்றோம், உங்களுக்கு செலவு கம்மி பண்ணுன்னு தானே சொல்றோம். அதுக்காக ஒருத்தர் நீங்க வந்து 4 வீடு வச்சிருக்க 3 வீடு வச்சிருக்கா தெரியுமா? அமைச்சருக்கு தெரியுமா என்பது தெரியல. அமைச்சர் இப்ப சொந்த வீட்டுல இருக்கிறார். ஆனா அந்த அரசாங்கம் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குது. அது தெரியுமா அவருக்கு? அமைச்சருக்கு வீடு சொந்த வீட்டுல இருந்தா கூட அதுக்கு வாடகை கொடுக்கறாங்க. அதை ஒண்ணு வேணான்னு எழுதி கொடுங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதுதான் நாங்க சொல்றோம். பேசி முடிக்கிட்டோம். இதுதான் நாங்க சொல்றோம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அரசியல் ரீதியா மாத்துற மாதிரி வார்த்தைகள் இருக்கு. அதாவது நான் பேசி முடிச்சிடலாம். அவரு அரசினுடைய நிதி சுமையை கருதி அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் சொல்லும் பொழுது அது ஏதோ நாங்க ஏதோ அரசினுடைய நிதி சுமை எங்களுக்கு தெரியாத மாதிரியும், இதை வந்து ஏதோ ஒரு வசதி வாய்ப்புக்காக செஞ்சு கொடுக்கிற மாதிரியும், இது ஒரு ஆடம்பரம் மாதிரியும் சில வார்த்தைகள் வருது. அதுதான் நாங்க பதிவு பண்றோம். அமைச்சர்களுக்கு எந்த உரிமை இருக்கிறதோ, ஒரு அமைச்சருக்கு வந்து ஒரு காரும் 4 தனிச் செயலர்களும் ஒரு பங்களாவும் ஒரு உரிமை இருக்கிறோ, அதை நாங்க வந்து எதுவுமே தவறுன்னு சொல்லல. அந்த இடத்துல தான் மக்களை சந்திக்க முடியும். தனிப்பட்ட வீடோட ஒரு பங்களா கொடுக்கறதுன்னா மக்கள் ஒரு நாளைக்கு 500 பேர் 1000 பேர் வரும்போது நம்ம மக்களை சந்திக்கிறோம். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அதுக்குதான் நாங்க பதிவு பண்றோம். இது ஆடம்பரம் அல்ல, இது அவங்களுடைய வேதனை. அதுதான் நான் சொல்ல வரோம். அதாவது நம்மளுடைய என்ன சொல்றது, தேர்தல் இதுல வந்து 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு ரேஞ்ச் ரோவர் கார்ல போகக்கூடிய அமைச்சர்கள் இங்க கிடையாது. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில எங்களுடைய நாமினேஷன்ல என்ன இருக்கோ அதுதான் நாங்க வந்து பதிவு பண்றோம். நாங்க ஆக்சுவலா